லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் டிக்ஷனரி. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். சரி வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஸோ பைத்தான் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தான் டேட்டா கலெக்ஷனில் இது ஒரு பார்ட். நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பார்த்தாச்சு, டிபிள்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி டிக்ஷனரிங்கிறது ஒன் ஆஃப் த கலெக்ஷன். ஓகே. ஸோ டிக்ஷனரிக்கும் மற்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அரே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வேல்யூஸ்னால் 5 வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஆனால் டிக்ஷனரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இது எப்படின்னா, இது வந்து ஜாவாவில் இருக்க ஹேஷ் மேப் மாதிரி. அதை எப்படின்னா கீஸ் அண்ட் வேல்யூஸில் தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டிக்ஷனரியில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா நேம், ஏஜ், அடுத்த டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் வந்து நேமுங்கிறது வந்து கீ, அவங்களோட பர்டிகுலர் வேல்யூ, அந்த நேம்ங்கிறது அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பராஜுங்கிறது வேல்யூ. ஓகே. ஏஜுங்கிறது வந்து கீ, 30, 35, 36, 38ங்கிற வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வேல்யூ. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கீயும் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை கால் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக்காக வந்து எந்த பிளேசஸில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை கீ, அதை அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கீ யூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் கீ யூஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து வந்து டிக்ஷனரி இஸ் எ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட். ஆர்டர்ட்னு அப்படின்னா என்ன ஆர்டரில் நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் வந்து பைத்தான் 3.6க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அன்ஆர்டர்ட், அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் ஆகாது. செகண்ட் வந்து டிக்ஷனரிஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா டிக்ஷனரி டூ நாட் அலோ டூப்ளிகேட்ஸ். அதை அப்படின்னா ஒரு தடவை மென்ஷன் பண்ண கீயை அதே கீழே இன்னொரு தடவை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒருவேளை மென்ஷன் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து அந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஓகே. எரர் த்ரோ பண்ணாது, பட் ஆனால் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டிக்ஷனரியோட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூபிள்ஸ் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட், டிக்ஷனரி பார்த்திங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸ். டிக்ஷனரியை வந்து கர்லி ப்ராக்கெட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீஸ் செப்பரேட்டட் பை கோலன் அண்ட் வேல்யூஸ். அடுத்து வந்து கம்மா கொடுத்திங்கன்னா அடுத்த கீ வேல்யூ மென்ஷன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய டிக்ஷனரி பார்த்திங்கன்னா மை பைக் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோடய டிக்ஷனரி நேம் மை பைக் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட் கீ பார்த்திங்கன்னா பிராண்ட். ஓகே. கோலன், அதோடைய வேல்யூ என்ன, ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து கமா மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் வேல்யூ அதாவதுனா மாடல், அதனுடைய இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. தேர்டு பார்த்திங்கன்னா இயர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இயர் 2013 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு டேட்டா டைப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டுங்கிறது வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிங்க, அது இயரில் பார்த்திங்கன்னா இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிங்க. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். லெட்ஸ் பிரிண்ட் திஸ். பார்த்திங்கன்னா பிரிண்ட் மை பைக் இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து இது என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பிரிண்ட் டைப் ஆஃப் மை பைக் இன்ஃபர்மேஷன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். பார்த்திங்கன்னா நம்மளோட டிக்ஷனரி எப்படி ஸ்டோர் இருக்குது, பிராண்ட், ஹீரோ, மாடல் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, தேர்ட் இயர் 2013. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு காட்டுது. டிக்ஷனரி கலெக்ஷனுங்கிறத நம்மளுடைய பைத்தான் ரிப்போர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒன் வே ஆஃப் இனிஷியலிங்க டிக்ஷனரி. நம்ம பார்க்க போல வந்து அனதர் மெத்தட். அதாவதுனா எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுற லிஸ்ட்டு டிபிள்னா டிக்ட் அப்படிங்கிற நம்மளுடைய பைத்தானோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிக்ட் ஈக்குவல் டு நம்மளுடைய கீ நேம் ஈக்குவல் டு, ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட தேவையில்லை, கீ நேம் ஈக்குவல் டு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணால் போகணும். கமா செப்பரேட்டட். அடுத்து வந்து திருப்பி ரெண்டாவது கீ நேம் ஈக்குவல் டு அந்த வந்து வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மை சைக்கிள் இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு டிக்ட்
ரவுண்ட் ப்ராக்கெட். ஓகே, நான் இப்படி மென்ஷன் பண்ண வேண்டாம். இது வந்து டிக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிராண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர்எஸ் கம்மா மாடல் ஈக்குவல் டு என்னோடய மாடல் நேம், ஃபைனலாக சைக்கிள் டைப் வந்து மவுண்டன் பைக். ஓகே, ஸோ வந்து இது வந்து செகண்ட் வே ஆஃப் இனிஷியலைசிங்க டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் யூஸிங்க என்ன பண்ணுறோம், டிக் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்டர் பேர். ஓகே, ஸோ மை பைசைக் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ சிமிலர் ரிசல்ட், அதாவது என்ன பிராண்ட் ஹெச்ஆர்எஸ் மாடல் ஸ்பீட் பிளக்ஸ் செல் டைப் மவுண்டன், ஃபைனலாக அதோட டைப் வந்து டிக்ட். ஓகே, ஸோ இதான் வந்து செகண்ட் வே ஆஃப் இனிஷியலைசிங்க டிக்ஷனரி ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து டசன்ட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், நான் 2014 அப்படின்னு அனதர் வேரியபிள் அதே பிராண்ட் நேம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னோட கன்சோல் ஆல்ரெடி வந்து இது வந்து டூப்ளிகேட் சொல்லுது, சாரி கமா மென்ஷன் பண்ணல, அதனால் நான் வந்து எங்களுக்கு வந்து இன்வாலிட் டெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் கமா போட்டு ரன் பண்ணுங்கள். உங்களோட டிக்ஷனரி ரிசல்ட் பாருங்கள், இயர் 2014ங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகுது. காரணம் என்ன, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிச்சு, அதாவது டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலோட். இதுதான் வந்து டிக்ஷனரி won't allow duplicate, but still if you try to enter latest value வந்து அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹோல் டிக்ஷனரி நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து மை பேக் இன்ஃபோ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து நம்மளோட கீயை பாஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பிராண்டுங்கிற கீயை பாஸ் பண்ணிங்க, அதோட வேல்யூ என்ன ஹீரோ, உங்களுக்கு அது அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் லெட்ஸ் சி, நம்ம வந்து இனிஷியல் டிக்ளரேஷன் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து நம்ம ஹவு டு அக்சஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ்னா டிக்ஷனரி அக்சஸ்னா என்ன, வேல்யூ எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மை பைக் பிராண்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மை பைக் இன்ஃபர்மேஷன், அதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து பிராண்டுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட பிராண்டு வேல்யூனா ஹீரோங்கிறது வந்து மை பைக் பிராண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ மை மோட்டார் பைக் பிராண்டஸ்ங்கிறது வந்து ஹீரோங்கிறது நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கு நான் பிரிண்ட் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். மை மோட்டார் பைக் பிராண்டஸ் கமா மை பைக் பிராண்ட். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து யூஸிங் கீ நம்ம பண்ணுவோம்ல, இப்போ வந்து யூஸிங் மெத்தட் நம்ம வந்து எப்படி வேல்யூ எடுக்கலாம் பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டாட் டிக்ஷனரியோட இன்பில்ட் ஃபங்க்ஷன், அது என்ன கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கெட் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாடலுங்கிற கீ வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா அந்த சேம் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மை பைக் மாடல் என்னது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ மை மோட்டார் பைக் மாடல் இஸ் மை பைக் மாடலுங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா மை மோட்டார் பைக் மாடல் இஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ரோங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த செகண்ட் வே ஆஃப் அக்சஸிங் அன் எலமெண்ட். ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய மொத்த கீஸையும் எடுக்கிறது அப்படின்னா என்னென்ன கீஸ் இருக்குங்கிறத பார்க்கறது பார்த்திங்கன்னா மை பைக் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளோட வேரியபிள் நேம் டாட் கீஸ் வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நம்மளோட டிக்ஷனரி இருக்கக்கூடிய எல்லா கீஸையும் வந்து ஸ்டோர் எடுத்துரும். ஓகே, மை பைக் ஆட்ரிபியூட்ஸுங்கிறத இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பாருங்கள், டிக்ஷனரி கீஸ்லனா பிராண்ட் மாடல் இயர் ஆல் த 3 வேல்யூஸ் ஆர் கெட்டிங் ஸ்டோர். ஓகே, அடுத்தது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா மை பைக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஒன்று இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். கலர் அப்படிங்கிற அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீஸில் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் அந்த கலர் ரெட்டுங்கிற வேல்யூ வந்து நம்மளுடைய ஒரிஜினல் டிக்ஷனரியிலையும் ஆட் ஆயிரும்.
பாருங்கள் கலர் ரெட்டுங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் டிக்ஷனரியிலே ஆட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் மெத்தட் பார்க்கும்போது அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் அதாவது நம்ம என்ன அப்டேட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கீஸ்கிற மெத்தடோட வேரியபிளும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஏன்னா போத் ஆர் ரெஃபரன்ஸுங்க சேம் பிளேஸ். ஓகே, நம்ம வந்து கீஸ் எப்படின்னு பார்த்தோம் அதே இதை வந்து வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து மை பைக் இன்ஃபர்மேஷன் டாட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டிக்ஷனரி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஹீரோஸ் 2 ப்ளஸ் அண்ட் 2030 இந்த 3 வேல்யூஸும் டிக்ஷனரி வேல்யூஸுங்கிறதுல வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணது பாருங்கள். இதெல்லாம் பைத்தானில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதே அப்ரோச் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஒரு வேல்யூ வந்து ரெட்னு டிஃபைன் பண்ணிக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மை பைக் இன்ஃபர்மேஷன் வேல்யூஸுங்கிற அந்த டிக்ட் வேல்யூஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ ரன் பண்ணுங்கள். ஸோ ரெட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்கிற இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் மை பைக் இன்ஃபர்மேஷன் டாட் ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரிஜினல் டிக்ஷனரி வந்து ஒரு டியூப்பில் கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த மை இன்ஃபர்மேஷன் டாட் ஐட்டம்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதை மை பைக் இன்ஃபர்மேஷனுங்கிற டியூப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டிக்ட் ஐட்டம்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, இண்டிவிஜுவல் டியூப்பிள்ஸ் அந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். ரவுண்ட் ப்ராக்கெட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், இட்ஸ் அ டியூப்பிள். ஓகே, ஸோ டியூப்பிள் லிஸ்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம்ல அதாவது டூப்ளிகேட்ஸ் வந்து நாட் அலோட். ஓகே, ஸோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்து யூஸர் கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து அந்த கீ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ ஒரு நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறது வந்து இட்ஸ் பெட்டர் அப்ரோச். ஓகே, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இஃப் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாடல் அப்படிங்கிறது வந்து என்னோடய டிஃபால்ட்டாக என்ன பண்ணால் இது வந்து கீ தான் செக் பண்ணும். ஓகே, அதனால் மாடலுங்கிறத வந்து இன் மை பைக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாடலுங்கிறது இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்துச்சுன்னா என்னுடைய இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். வந்து என்ன பண்ணும், மாடல் ஆஃப் மை பைக் அப்படிங்கிறத வந்து நான் மாடலை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, மை பைக் இன்ஃபர்மேஷன் டாட் கெட் மாடல் வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடல் ஆஃப் மை பைக் இஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஏன் மாடலுங்கிறது வந்து எக்ஸிஸ்ட். ஸோ இதே வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். அது எப்படின்னா டசன்ட் எக்ஸிஸ்ட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கலருங்கிறத பார்த்திங்கன்னா டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும், இது வந்து ஆட்டோமேட்டிக் எல்ஸ் பார்ட்டில் வரும், வந்து அந்த கீயை வந்து ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ கலருங்கிறதுல வந்து மை பைக் இன்ஃபர்மேஷன் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ரெட். ஸோ கலருங்கிறது என்னது ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஆட்ரிபியூட்ஸில் வந்து இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ நம்மளுடைய டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்ஸ் பார்ட்டுக்கு வரணும், அந்த கலருங்கிற ஆட்ரிபியூட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ பாருங்கள் கலர் ரெட்டுங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. காரணம் என்ன, எல்ஸ் பார்ட்டில் வந்து அந்த கலர் ரெட்டுங்கிறத வந்து ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கலருங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகே, சேம் லைக் மாடல். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, திருப்பி வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் லுக்கில் வந்து போகணும். ஓகே,
ஸோ பாருங்கள், கலர் ஆஃப் த பைக் இஸ் ப்ளூ. ஏன் இது வந்து என்னாச்சு, எல்ஸ் பார்ட்டுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து செக்கிங் த கீ எக்ஸிஸ்ட் ஆர் நாட் எக்ஸுங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அக்சஸிங் த எலமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் அப்டேட். ஓகே, ஆல்ரெடி நான் இதை பற்றி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன். இதை வந்து டீப்பாக வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ ஹவு டு ஆட் அண்ட் அப்டேட் மெத்தட் 1. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கலர் ஆஃப் த பைக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ மை பைக் இன்ஃபர்மேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் give the key equal to நியூ கலர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆகும். காரணம் என்ன, கலருங்கிற ஆட்ரிபியூட் வந்து ஆல்ரெடி இல்லை. ஸோ பிஃபோர் ஆடிங் ஆஃப்டர் ஆடிங் ரன் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலருங்கிற ஆட்ரிபியூட் இல்லை, செகண்டில் வந்து கலருங்கிற டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. கலர் கோலன் ப்ளூ. ஓகே, ஸோ நம்ம ஆட் பார்த்தாச்சு. ஸோ இதே மெத்தடில் வந்து இப்போ ஆல்ரெடி அந்த கலருங்கிற கோடு வந்து எக்ஸிஸ்ட். அப்போ என்ன ஆகுங்கிறது பாருங்கள். ஸோ கலர் ப்ளூங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணணுன்னா இதே மெத்தட் என்ன பண்ணணுன்னா இது வந்து அப்டேட் பண்ணும். இப்போ நியூ வேல்யூ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கலர் ப்ளூங்கிறது இருக்குது. செகண்ட் ஒன்ஸ் வி சேஞ்ச் டு ரெட், அந்த வேல்யூ வந்து ரெட்டுங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஆட் அண்ட் அப்டேட் யூஸிங் ஃபஸ்ட் மெத்தட்னு பார்த்தாச்சு. நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட் யூஸஸ் அ இன்பில்ட் டிக்ஷனரி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அப்டேட். என்ன பண்ணணும்னா மை பைக் இன்ஃபர்மேஷன் டாட் அப்டேட், அதுக்குள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுடைய கர்லி பிரேசஸ்க்கு ரிலேட்டட் நீங்கள் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கலருங்கிறது ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்டேட்டுக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ணிடும் இந்த வேல்யூ. ரன் பண்ணி பாருங்கள், கலர் ஈக்குவல் ப்ளூங்கிறது இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக வந்து அப்டேட் இப்போ வேல்யூ இல்லைன்னா இது இன்சர்ட் பண்ணும், வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். பாருங்கப்பா, இந்த சேம் எக்ஸாம்பிள் ப்ளூங்கிறத ஆட் பண்ணிவிட்டு மேலே இங்கே வந்து இட் வில் பிகம் அன் அப்டேட். ஸோ ரெட்டுங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்னா ரெட்டு, பிஃபோர் அப்டேஷன் வந்து வேல்யூ வந்து ப்ளூ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியில் வந்து ஆட் அண்ட் அப்டேட் பண்ணலாம் யூஸிங் எ இன்பில்ட் ஃபங்க்ஷன் கால் அப்டேட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அக்சஸிங் அன் எலமெண்ட் பார்த்தாச்சு, ஆடிங் அன் எலமெண்ட் பார்த்தாச்சு, அப்டேட்டிங் அன் எலமெண்ட் பார்த்தாச்சு நம்ம டிக்ஷனரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமூவிங் அன் எலமெண்ட் வந்து டிக்ஷனரி. ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா டாட் பாப். ஸோ டிக்ஷனரி நேம் டாட் பாப், கீ நேம் வந்து நான் கலர்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் த ரிமூவல் கலருங்கிற ஆட்ரிபியூட் வந்து மை பைக் இன்ஃபர்மேஷன் டிக்ஷனரியிலேருந்து போயிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்கள், கலருங்கிற ப்ளூ பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து நம்மளோட டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பாப் ஐட்டம். இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வேல்யூ இந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இயர் 2003ங்கிறத நான் கலருங்கிறது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இயர் 2013ங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ஒன் திங் கீப் இன் மைண்ட், பாப் ஐட்டங்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பைத்தான் 3.7 தான் லாஸ்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும். இதே நீங்கள் வந்து பைத்தான் வெர்ஷன் 3.6 அண்ட் பிஃபோர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த வேல்யூவை பாப் ஐட்டம் ரிமூவ் பண்ணணும் உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியாது. இட் கேன் ரிமூவ் எனி வேல்யூஸ் இன் த
டிக்ஷனரி. ஸோ வந்து 3.7 நீங்கள் யூஸ் பண்ண முன்னாடி யூஸ் பண்ணால் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பாப் ஐட்டம். இப்போ 3.7 யூஸ் பண்ணுறீங்க, 3.7 அண்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் பாப் ஐட்டம் டு ரிமூவ் த லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ அடுத்த ரிமூவ் கீவேர்ட் நீங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் டெலிட் ஃபங்க்ஷன். அது வந்து DEL ஆஃப் பர்டிகுலர் வேரியபிள் கீ நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கலருங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் DEL மை பைக் இன்ஃபோ ஆஃப் கலர். ஸோ கலருங்கிற அந்த பர்டிகுலர் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியானது. DEL ஆஃப் டிக்ஷனரி மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஹோல் டிக்ஷனரி ஆப்ஜெக்டே டெலீட் ஆகிரும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிரும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எரர் அடிப்பீங்க. மை அண்ட் பைக் இன்ஃபோங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மை பைக் இன்ஃபர்மேஷன்ஸ் நாட் டிஃபைன் வந்துடும். ஓகே, அடுத்த மெத்தட் வந்து டாட் கிளியர். டாட் கிளியர் என்ன பண்ணும், எல்லா வேல்யூஸையும் கிளியர் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ இந்த 4 வேல்யூஸ் 4 கீஸும் இருக்காது பாருங்கள். பிஃபோர் கிளியர் டிக்ஷனரி ஆகிடுச்சு, ஆஃப்டர் கிளியர் வந்து எம்டி டிக்ஷனரியாக மாறிடும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஹவு டு லூப் எ டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து எப்படி லூப் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் பைக் இன்ஃபோ இன் மை பைக் இன்ஃபோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லா கீஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பிராண்ட், மாடல், இயர் அண்ட் கலர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கீஸ் மென்ஷன் பண்ணிங்கனாலும் அதே வேல்யூஸ் தான் டிஸ்பிளே ஆகும். பிராண்ட், மாடல், இயர் அண்ட் கலர். ஓகே, ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன பண்ணணும், மை பைக் இன்ஃபோ ஆஃப் பைக் இன்ஃபோங்கிறதுல கீ இருக்குது. ஸோ அதை கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிடும். ஹீரோ, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, 2013 அண்ட் ப்ளூ. ஓகே, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பைக் இன்ஃபோங்கிறதுல உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து வந்துடும். ஸோ பைக் இன்ஃபோங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிடும். ஹீரோ, ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, 2013 அண்ட் ப்ளூ. ஸோ திஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் லுக் வந்து எப்படி வேல்யூ வந்து டிக்ஷனரி வந்து கெட் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது எப்படின்னா எப்படி வந்து அட் த சேம் டைம் கீ வேல்யூஸையும் எடுக்கலாம்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா டேபிள் கன்வர்ஷன், அதாவது டாட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் ஐட்டம்ஸ்ங்கிறது கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது 2 வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து கீ, செகண்ட் வேல்யூ வந்து வேல்யூ. ஓகே, ஸோ பாருங்கள், பைக் அட்ரிபியூட்ஸ் பைக் வேல்யூஸ் வந்து கொடுத்துருங்க. நான் ஒரு ஹைஃபன் கொடுப்பேன், ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ மை பைக் இன்ஃபர்மேஷன் டாட் ஐட்டம்ஸ்ங்கிறது வந்து பைக் அட்ரிபியூட்ஸில் கீயும் பைக் இன்ஃபோட வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணிடும். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் ஹைஃபன் ஹீரோ, மாடல் ஹைஃபன் ஸ்ப்ளெண்டர், இயர் 2013, கலர் ஹைஃபன் ப்ளூன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆட்ரிபியூட்ஸும் ஒரே இடத்துல வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக இந்த டாட் ஐட்டம்ஸ்க்கு லாஜிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து காப்பிங் டிக்ஷனரி. எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி வந்து காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சேம் அஸ் டேபிள் அண்ட் லிஸ்ட் முதல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து மை பைக் இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு நியூ இதில் வந்து எக்ஸிஸ்டிங் டாட் காப்பிங் யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக மை பைக் இன்ஃபர்மேஷன் 1ங்கிறதுல வந்து மை பைக் இன்ஃபர்மேஷனுங்கிறது காப்பி ஆகிடும். ஸோ அதை ரன் பண்ணுங்கள். ஸோ ஒரிஜினல் டிக்ஷனரி அண்ட் காப்பி டிக்ஷனரி both are exact copy. Okay, ஸோ செகண்ட் மெத்தட் வந்து
ஸோ மை பைக் இன்ஃபர்மேஷன் 2ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்க. அதில் டிக்ட் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி மை பைக் இன்ஃபர்மேஷன் 1 வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து காப்பி ஆஃப் 1 to 2. இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ மை பைக் இன்ஃபர்மேஷன் 2 பிரிண்ட் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். ஸோ 3மே எக்ஸாக்ட் காப்பி. ஸோ மை பைக் இன்ஃபர்மேஷன் வந்து 1 காப்பி பண்ணிங்க, 1லேருந்து 2 காப்பி பண்ணிட்டேன். ஸோ 1 வந்து டாட் காப்பி மெத்தட், செகண்ட் வந்து டிக்ட் ஃபங்க்ஷன், டிஃப் கன்ஸ்ட்ரக்டர். அவ்வளோதான் டிக்ஷனரி. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து யூசேஜ் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் லைக். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.